திடீர்னு அம்மையார் ஜெயலலிதா மேல ஏன் மோடிக்கு பாசம் பொங்குகிறது? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை பாராட்டியது உண்டா? இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் நடைபெறக்கூடிய ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு மோடி சொன்னது இப்போ ஞாபகம் இல்லையா? தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு வசதி ஏற்படாததற்கு ஒரு பெண் தான் காரணம்னு அம்மையார் ஜெயலலிதாவை குறை சொன்னவர் தான் மோடி அவர்கள். தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவதற்கும் ஜெயலலிதாவும் சோனியாவும் தான் காரணம்னு குற்றம் சாட்டினவரும் மோடி தான். இதையெல்லாம் மோடி மறந்துட்டாரா? எதுக்கு இந்த நாடகம்? அடுத்து பெண் சக்தியை பற்றி சேலத்தில் பேசியிருந்தார். உண்மையிலே பாஜக ஆட்சியில பெண்களுடைய நிலைமை என்ன? பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான காங்கிரஸ் கொண்டு வந்த நிர்பயா நிதிய முறையா ஒதுக்காம அந்த நிதியை ஒதுக்காம விட்டது பாஜக ஆட்சி தான். பாஜக எம்பியால மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானது, அவங்க போராடினது எல்லாமே பாஜக ஆட்சியில தான். குஜராத்தில் பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டது மோடி ஆட்சியில் தான். மணிப்பூர்ல பெண்கள் என்னென்ன கொடுமைகளுக்கு ஆளானாங்கன்னு நம்முடைய எம்பிக்கள் குழு போயிட்டு வந்து கதறினாங்களே. அந்த கொடுமைகள் எல்லாம் இரக்கமெல்லாம் வேடிக்கை பார்த்தது மோடி ஆட்சி தான். ஜம்மு காஷ்மீர்ல 8 வயசு குழந்தைய பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கின குற்றவாளிக்கு ஆதரவா 2 பாஜக அமைச்சர்கள் ஊர்வலம் போனாங்களே. உத்தரப்பிரதேசத்தில் வேலை கேட்டு போன இளம்பெண்ண பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங்கும் அவரோட சகோதரரும் நண்பர்களும் சேர்ந்து கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சாங்கள. அது மட்டுமா, அந்த பெண்ணோட தந்தைய அநியாயமா சிறையில வச்சு கொன்னாங்கள. பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான ஒரு பொண்ணை நீதிமன்றத்திற்கு போற வழியிலேயே உயிரோடு கொளுத்துறாங்கள. அதுவும் பாஜக ஆட்சியில தான். இந்த செய்திகளுக்கெல்லாம் பிரதமர்கிட்ட இருந்து பதில் வந்திருக்கா? வருத்தப்படுறேன்னு ஒரு பெயர்களுக்காவது சொல்லியிருக்காங்களா? இந்த லட்சணத்துல பெண் சக்தின்னு பேசுறதுக்கு உங்களுக்கும் பாஜக ஆட்சிக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன அருகதை இருக்கு? அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை புண்ணிய பூமியா மாத்துவோம்னு பேசியிருக்கார். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்க. தமிழ்நாடு வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்போ இந்த புண்ணிய பூமிக்கு ஏன் வரல? பேரிட நிவாரணமா 1 பைசா கூட ஏன் கொடுக்கல? எய்ம்ஸ் மருத்துவமனையை 10 ஆண்டுகளாக ஏன் இன்னைக்கு வரைக்கும் கட்டல? மெட்ரோ ரயில் திட்டத்தோட 2ஆம் கட்ட பணிக்கு 4 ஆண்டுகளாக ஏன் நிதி கொடுக்கல? பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாடு ஏற்கனவே புண்ணிய பூமியாக தான் இருக்கு. இங்க எல்லோரும் சமத்துவமா சகோதரர்களா ஒற்றுமையா இருக்கும். அமைதியா வாடுற தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் பேரால சாதியின் பேரால பிரிச்சு குளிர்காயிலாம்னு நினைக்கிற ஒரே கட்சி பாஜக தான். இந்த தேர்தல் மட்டுமல்ல, இன்னும் 100 தேர்தல்கள் நடந்தாலும் உங்க நாடகம் தமிழ்நாட்டில் எடுபடாது. இன்னும் சொல்லணுமா, தமிழ்நாடு எப்பவுமே புண்ணிய பூமியை தான் இருக்கும். நாட்டை மத அடிப்படையில் துண்டாட நினைக்கும் பாஜக பாவிகளோட மண்ணா மாறவே மாறாது.